பரிதாரத்தை பூசிக்கொள்ள ஆசை. தேசலாம் தெரியற பசங்க நல்லா நடிக்கிறேன்டாப்பா, தள்ளி உட்கார கூடாதா? தள்ளி உட்கார, நல்லா நடிக்கிறப்பா. வெச்சி செஞ்சுட்டாடே. சரி சரி விடு விடு. கை வாங்கிட்டாயா? சரி வாங்கிட்டாயா? சரி விடுடா விடுடா. செஞ்சு பஸ் ஸ்டாண்ட் வந்து இறங்கணும்னு ரெண்டு பேரும் டீ சாப்பிட போறாங்க. டீ வாங்கிட்டு யாரா துட்டு கொடுத்துட்டு ரெண்டு பேரும் பொறுமையா ஊதி ஊதி குடிச்சுக்கிறாங்க. இவங்க ஒரு பாட்டு அவன் குடிக்கிறான், அவங்க ஒரு பாட்டு குடிக்கிறான். கட்சியில இவன் குடிச்சு போட்டான், அதனால வச்சு வாங்கினா பாரு இன்னைக்கு. யாரா மடையா? அப்பா ரெண்டு மகன், ஆசை மகன், ஒப்பற்ற மகன், இந்த மணிகண்டனை மனதார வாழ்த்துங்களா அப்பா. நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று என் மனமாற உளமாற ஆகட்டும் ஆகட்டும். மகனே மணிகண்டா, அப்பா நம்முடைய நாட்டு மக்கள் அனைவரும் சேவமாக இருக்கின்றார்கள், அனைவரும் சுகமாக இருக்கிறார்கள். முறையிட்டு பார்த்தாலும் குறை என்பதை காண முடியாதப்பா. நம்முடைய பகைவர்கள் யாரப்பா? அப்பா அப்படி எப்படி இருக்கின்றோம்? எங்கள் உருவத்தையும் எங்கள் தோற்றத்தையும் பார்க்கும்போது எப்படி இருக்கிறோம்? ஐயா ஐயா, இந்த பச்சைமா கோயில நடக்குது, வாமுடி செம்முடி மாதிரி இருக்கிறீங்களா? வாமுடி செம்முடி அப்ப நீங்க யாரு? நாய்முடி. அப்பா இந்த படந்த உலகில் நம்மை வெல்லவோ கொல்லவோ ஒருவருமே இல்லை என்று ஆணவத்தோடு வாழ்ந்து வருகிறோம். ஐயா நீ கேட்டாயா? என்னவென்று? ஐயா நம்மை அழிப்பதற்கு யாரும் இல்லைன்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். உள்ள எவனோ சாராயம் சாராயம். அப்பா நாராயணன் யார்? நம் ஜென்ம பகைவன், உங்களுக்கெல்லாம் பயந்து அடங்கி உடங்கி வாழ்பவன். அவனுடைய நாமதயத்தை எவனோ ஒருவன் உரைக்கின்றார். ஐயா என்னுடைய ஜென்ம பகைவன் நாராயணனுடைய நாமதயத்தை சொல்லி வருகிறார். நல்லவனாக இருந்தால் உள்ளே அழைத்து வருகிறேன். தீயவனாக இருந்தால் தேவர்கள் ரமணா சிரதம்
சபையோருக்கு என் முதற்கண் வணக்கம். நானும் பிரம்மதேவருக்கும் கலைவாணிக்கும் மகனாக பிறந்து நாரதன் என்ற பெயர் வகித்து நல்ல முறையிலேயே வாழ்ந்து கொண்டு வருகிறேன். நானும் ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யாவிடில் என் சிரசாகப்பட்டது 1000 சிக்கலாக போக வேண்டும் என்று அன்றே தக்கன் கொடுத்த சாபம் என் தலைமையை காத்திருக்க என் கழகத்திற்கு வழி கிடைக்கவில்லையே என்று நான் எவ்வளவோ வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். தற்போதெல்லாம் அதற்கு முன்பதாக எனக்கு எளிதாக கழகம் கிடைத்துவிடும். தற்போதெல்லாம் எனக்கு கழகம் கிடைப்பதே இல்லை. ஊருக்கு என்னவா தெருவுக்கு ஒருத்தவன் என்ன மாதிரி ஆரம்பிச்சுட்டான். நான் என்ன பண்ண முடியும்? கழகம் கிடைப்பதே இல்லை. தற்போதெல்லாம் இருந்தாலும் ஸ்ரீமன் நாராயண எம்பெருமானை வணங்கினால் என் கழகத்திற்கு சரியான வழி கிடைக்கும். பார்க்கலாம். அறிவோம் நமோ நாராயணாய நமகே. அறிவோம் நமோ நாராயணாய நமகே. அறிவோம் நமோ நாராயணாய நமகே. அறிந்தேன், தெரிந்தேன். என் கழகத்திற்கு சரியான வழி கிடைத்து விட்டது. பகலவன் கோட்டை ஆண்டவரக்கூடிய பைரவனிடத்தில் சென்றால் என் கரகத்திற்கு சரியான வழி கிடைக்கும். பக்தர்கள் போற்றும் பக்தாஜனே நாராயணா, 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 பக்தர் போற்றும் பக்தாஜனே நாராயணா. நாராயணா நாராயணா பகலவன் கோட்டையை வந்தடைந்து விட்டேன். என்னை வரவேற்க ஒருவரும் காணவில்லையே. எங்கே போய்விட்டார்கள்? காணவில்லையே. கோட்டையில பேச்சு கொண்டு இருக்கும் போது வீணா போன காணம் கேட்டுது. வீணை காணோம். யாரோ பெரிய ஒருவர் நிக்கிறே. காவல ஜாக்கிரதையா பாருங்க. நாராயணம் நாராயணம் ஆராயணம் ஆராயணம் போட்டு போயிராயணம். யாரா நீங்கள் இருவரும்? வான்கோயா சீன் கோயா இல்லப்பா பொண்டாங்கோய். நான் யாருன்னு தெரியவில்லையா உங்களுக்கு? யார் சாமி ஐயா யார் தெரியல வர்றா? எனக்கு தெரியும்டா. சைலண்ட் ஐயா யாருன்னு தெரியும். தெரியவில்லையா உன் உருவத்திற்கு? சுத்தி பார். என்னை பார், என் உருவத்தை பார், நன்றாக பார். என்னை உற்று நோக்கி பார். நான் தெரியவில்லை. சீமாடு கூட கைதா வந்துக்கிறான். மண்ணு வர்றவரு அவரு யாரு தெரியாது பேசக்கூடாது. ஐயா யார் தெரியா? தெருவா பூ விற்கிறாங்க. பூதா விற்கிற அழகா ஒரு தட்டை வச்சிருக்க கூடாது. கைத்துல கை தலையில சுத்தி இருப்ப. ஆமா மாறு கணக்குல குடுக்குறியா முழ கணக்குல குடுக்குறியா? என்னை பார்த்தால் யாருன்னு தெரியவில்லை பிறகு. ஏங்க மாறு கணக்குல குடுக்குறியா முழ கணக்குல குடுக்குறியா? அதெல்லாம் கிடையாது. அந்த காலத்துல ஒரு மாதிரி பூ வாங்கி பண்ணா எங்க வீட்டு 4 பொம்மையாட்டி வச்சுக்குவாங்க. யார் யாரு? யார் யார் தெரியாது. என் மண்டாட்டி, என் வீட்டுக்காரி, என் சம்சாரம், என் ஒய்ஃப். ஏறி போய் கோயிப்பு எல்லாமே ஒண்ணுதான்டா. 4 ஒண்ணுதானா? ஆமா ஒண்ணுதான். டேய் அவருன்றா அவரு விரால்றா. விரால் இல்ல ஜிலேபிடா. ஏய் வேற ஆள்றா. விரால்னா ஐயா பத்த யார் தெரியா? நெத்தில பட்டை, கையில கட்டை, கழுத்துல கொட்டை, உடம்புல இல்ல சட்டை. இந்தாலோ கல்யாணம் ஆகாத பொட்டை. ஐயோ லைன்ல வந்துச்சு. எங்க குடும்பம் சேர்த்துறீங்க டேய். லைன்ல வந்துச்சு. யாருக்கு தெரியவில்லையா? யாருக்கு? இதை தெரியவில்லையா உங்களுக்கு? நான் தான் பிரம்மனுடைய சுதன் சொல்வார்கள். யாருக்கு? பிரம்மனுடைய சுதன். பிரம்மனா? டேய் பிரம்மனுடைய சுதன். புரியலீங்களா? புரியவில்லையா? ஏண்டா உனக்கு தெரியவில்லையா? தெரியலங்க. பிரம்மனுடைய சுதன் தெரியவில்லை? பிரம்மன் தெரியும். அவன் அண்ணியா யாரா அவன்? பிரம்மனை பிடிக்க தெரியலையா? உங்களுக்கு தான் பிடிப்பாங்க. அது கிடையாதா? பிரம்மனுடைய சுதன் முற்றம் துறந்தவன் நாரத மகமுனிவன். நீங்க முட்டை துடுறவரா? நீங்க முட்டை துடுறவனா? நாங்க முட்டை போடுற போயே துடுறவங்க. அது கிடையாது. நூல் மார்க்கமாக இந்த உலகத்தை கண்டு வைக்கும் நேரத்தில் வலம் வரக்கூடியவன் நான். திருலோக செஞ்சாரி மூலகத்தை சுற்றி வரக்கூடியவர். உங்க பேர் சாமி? நாரதன். ஓ இவர்தான் நாதார் முனிவர். நாரதரா பாய். நாரதரா? அவனு சொன்னுங்க. நாரதர் நாரதர் நாரதரா? ஆமா உங்க அப்பா பேர் என்ன சாமி? என்னுடைய தந்தை பேர் பிரம்மன். பிரம்மன். ஆமா. என்ன வேலை செய்யறாரு? படைக்கும் தொழில் செய்கிறார். எல்லாம் பச்சை சாப்பிட்டு தான் உட்காந்துக்கிறாங்க. சிஷ்டிக்கும் தொழிலை செய்யக்கூடியவருடைய தந்தை. சிஷ்டிக்கும் தொழில்னா
படைக்கும் தொழிலடா. நேத்த படிக்கிறாரு. இன்னும் புரியவில்லையா அவனுக்கு? உன்னை படைத்தவனுடைய தந்தைதான். உன்னை படைத்தவர் செவுள் நாய் தூக்கி முட்டா பையா டேய். வேற எங்கனா போய் பழுக்கு பழுக்கு கொடுப்ப காதுல போக்க கிளம்போ வாத்தா மூக்கல சேருவா ஊத்தும். ஆடாங்க டுபாகல் டேய். யாராட்ட பத்தி என்ன பேசிக்கிறேன்? பழுக்கு பழுக்கு குத்துடா ஆடாங்க ராஸ்கோல். டேய் பிளாடி ராஸ்கோல் ஒப்பத் ராஸ்கோல் உன் பெரிய வீஸ்கோல். ஏன்டா இவரோ கோபம்? உன் பெரியாத்தா பால்வாடி ஸ்கோல். அவ்வளவு ஏன் இவரை படைத்தவனுடைய தந்தைதான். என்ன பத்துதா? அவ்வளவு ஏனடா? இதோ அமர்ந்திருக்கிறாரே வெட்டிக்கார். ஆமா. கீபோர்டு பிளேயர். ஆமா. அவரை படைத்தவனுடைய தந்தைதான். அவரே அதோ தமிழா வாசிப்பாரே டோலக் மாஸ்டர். ஆமா. அவரை படைத்தவனுடைய தந்தைதான். ஏன் இதெல்லாம் உங்க அப்பா படிக்கும் போது எங்க அப்பா என்ன முன்னாடி விளையாட வெங்காயமா வெட்டி அது கிடையாதா? அப்புறம் ஏன் இதோ அமர்ந்திருக்காக இவர்களை படைத்ததும் என்னுடைய தந்தைதானப்பா. ஒரே ஆளா? இதோ இவனை படைச்சது எங்க அப்பன் தான். உங்க அப்பா ஒரே ஆளா? இவ்வளவு பேருமா? ஆமா. வேலைக்காரனுக்கு பிறந்த வேலைக்காரையா உங்க அப்பா? ஏண்டா? சரியா? ஆமா. உங்க அம்மா பேருங்க சரஸ்வதி. டேய் அவங்க அம்மா சொர் செடியா? என்ன சொல்றான்? டேய் ஏன் சாமி உங்க அம்மா செடியில ஒரு 4 பிச்சி விட்டுருக்குமா? அது கிடையாது. நாவிலே குடிகொண்டிருப்பாள். நாக்கலியா? என்னண்ணை? நாக்கலியா? ஆமா. கண்டுபிடிக்கும் போது உள்ள போட மாட்டாங்க? அது கிடையாதுடா. நீ பேசுகிறாயே வார்த்தைகள்லாம் அதெல்லாம் யார் கொடுப்பது? என் அன்னை கொடுத்த வரமடா உனக்கு. நாவிலே குடிகொண்டிருப்பாள். நம்ம இப்படி எல்லாம் பேசுறதுக்கு காரணம் அந்த அம்மா சரஸ்வதி தான். தாய் தான். தாயே. சாமி ஏன் வந்த எதுக்கு வந்த இன்னத்துக்கு வந்த எப்போ வந்த? எவ்வளவு நேரம் பொறுத்து கேக்குறடா அந்த கேள்விடே. அதான் ஏன் வந்த எதுக்கு வந்த இன்னத்துக்கு வந்து எப்போ வந்த? பாத்துட்டு போறானே வந்தவங்கள. பாத்துட்டீங்களா? போய் வாங்க ஐயா. யார் அவன்? உங்களுடைய தலைவன் இருக்கிறாரா? இருக்கிறார் ஐயா. அவரை பார்க்க வேண்டும். நீங்க வந்துட்டா சொல்லிட்டு வரவா? புறப்படுங்கள். நல்லது எதனா சாமான் கொடுங்க ஐயா. ஏண்டா என் பேர் சொன்னா தெரியாதா? வாயில வரலீங்க. டேய் உனக்காவது வாயில வராது. உனக்கு எங்க இருந்து வர போகுது? நீ நார்தன் சொல்லுவ நான் நாதாருன்னு சொல்லுவாங்க போயிட்டு. அதுக்கு தான் பேர் வாயில வராது. நாதாருல புறம்போக்குடா புறம்போக்குடா. உனக்கு பட்டா வாங்கலையா? சாமான் கொடுங்க. யாரா அவன்? உனக்கு பட்டா வாங்கலையா? எப்ப வாங்குற பட்டா? புறம்போக்குலையா இருக்கீங்க? சரி விடு. இருந்தாலும் இதோ யோகதண்ட இருக்குது என் கருத்து. யாரு? யோகதண்டி. லோகம் தண்டு கொடுத்துட்டு அவன் என்ன பண்ணிக்கிறான்? கடவுளே யோகதண்டடா முனிவர் கரத்தில் இருக்கிற கையில் இருக்குதா? காத்தாலே தெரிந்து கொள்வார். அப்படியா? புறப்படு. நல்ல சாமி. சென்று ஏய் பார்பி சாப்பிட பின்னால முட்டு கொடுப்பாங்க அந்த கட்டையை தூக்கிட்டுக்கறடா. போய் முடி வர தூக்கி நட்டுக்கறாரா பாய். ஆவி பறக்கும் டீ கடை. புறப்படு. சென்று வாருங்கள்.